பாஜகவும் விஜய் எப்படியாவது நம்ம கூட்டணிக்குள்ள அகாமடேட் பண்ணிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு போல இருக்கே சார். பவன் கல்யாண் பேசியதாக வந்து ஒரு பிரபல நாளிதழ செய்தி எல்லாம் வந்திருக்கு. பவன் கல்யாண் கூப்பிட்டு சொன்னாரா விஜய் காரு உங்களுக்கு வந்து பெஸ்ட் திங் என்டிஏ தான், நீங்க நினைக்கிற மாதிரி என்டிஏ தீண்டத்தகாத கட்சியெல்லாம் கிடையாது, டிஎம்கேவே அது கூட இருந்திருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களோட கொள்கையை வச்சுக்கோங்க, ஒரு காமன் மினிமம் அஜெண்டாவனா போடுங்க, நான் உங்களுக்கு டிராப் பண்ணி தரேன். என்னென்ன உங்களோட கோரிக்கைகளோ கொள்கைகளோ என்னென்ன பாஜக பண்ணக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்னு நினைக்கிறீங்களோ. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்தி வேணான்னு, இந்தி தமிழ்நாட்டில் திணிக்கிறதா எனக்கு ஒன்றும் தெரியல. இந்தி ஒழிகன்னு சொல்கிறாங்களே தவிர இந்திய ஒன்றும் அகில இந்திய லெவலில் ஏதாவது நடந்ததுன்னா அது ரிப்பர்கேஷன் வரும். தேசிய கல்விக் கொள்கை அந்த மாதிரி அது வருமே தவிர தமிழ்நாட்டு மேலே இந்தி திணிக்கணும்னு மத்திய அரசாங்கம் என்ன இதெல்லாம் எடுத்து சொன்னாராம். உங்களோட கன்சர்ன்லாம் சொல்லுங்க, அந்த கன்சர்ன் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். நானே உங்களை கூப்பிட்டு போறேன், பிஎம் உட்கார வச்சு பண்ணி தரேன்னு பவன் கல்யாண் தெலுங்கானா வந்திருந்த ஆந்திரா வந்திருந்த போது பவன் கல்யாணுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு சார். பிஎம் கொடுத்திருக்காரு. ஸோ பிஎம் சொல்லி எல்லாம் சால்வ் பண்ணி தரேன், உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டி தரேன். ஓகே, அவர் ஃபேஸ் பண்ற இப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டி தரேன், இன்க்ளூடிங் கரூர் பிரச்சனையா, எல்லாத்தையும் முடிவு கட்டி தரேன்ட்டாராம். விஜய்க்கு இப்போ வாழ்வாசாவா பிரச்சனை. ஓகே, எந்த பக்கம் போறது, காங்கிரஸ் பக்கம் போறதா இருந்தா திமுக கூட்டணியை உடைக்கணும். அதுக்கு காங்கிரஸ் தயாரா இருக்கான்னு தெரியல நமக்கு. நீங்க சொன்ன மாதிரி அகில இந்திய அளவில் காங்கிரஸ் வந்து திமுகவோட 10 வருஷமா இருக்கு அப்படிங்கிற ஒரு கொள்கை இல்லையா. என்டிஏ பக்கம் வரணும், என்டிஏ பக்கம் வந்தா மைனாரிட்டி வாக்கெல்லாம் வெளியில போயிடும், உள்ள வராது. ஆனா உங்களுக்கு வந்து ஒரு அஷ்யூர்டா, ஆனா என்டிஏல வந்தாருன்னா விஜய் முதலமைச்சரா இந்த வாட்டி வர முடியாது, 10 வருஷம் கழிச்சு வேணா வரலாம். அதான் பவன் கல்யாண் சொன்னார்னா, யூ ஆர் சிஎம் கேண்டிடேட் விஜய் காரு, யூ ஆர் சிஎம் கேண்டிடேட், நாட் நவ். நீங்க எப்படி சிஎம் ஆக போறீங்க, ஏன் அவசரப்படுறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ண. நான் இப்ப சிஎம் ஆயிட்டேனா இல்ல, டெப்டி சிஎம் தான் வயசு இருக்கு, 2 பேருக்கு வயசு இருக்கு. யூ ஆர் யங், ஒன்லி 50. ஸோ உங்களுக்கு இன்னொரு 10 வருஷம் சிஎம் ஆகலாம், அது வரைக்கும் நிறைய கத்துக்கங்க அப்படின்னு அவர் பிரெயின் வாஷ் பண்ணிருக்காரு பவன் கல்யாண். ஸோ ஒரு பக்கம் பவன் கல்யாண் பிரெயின் வாஷ் பண்றாரு, ஒரு பக்கம் பி சிதம்பரம் பிரெயின் வாஷ் பண்றாங்க. நடுவில் என்ன முடிவு எடுக்க போறார் விஜய்ங்கிறது பொறுத்து இருந்தா